மிஸ் ஓமா கமெண்ட்ஸ் ஒன்றும் பார்க்கறது இல்லையா மிஸ்? நீங்க போடுற வீடியோஸ் இல்ல? ஓமா எல்லாமே பார்த்து ரிப்ளை பண்றேனே. என்னாச்சு? ரெண்டிங் ப்ளவுஸ் ஒன்றுல ஒரு அக்கா கேட்டிருக்கா டவுட்ஸ் வந்து திருப்பி தனக்கு செய்து போடட்டாமண்டு பாத்தீங்களா? ஆமா அந்த வீடியோ அந்த கமெண்ட்ஸ் நானும் பார்த்தேன். ஒரு இதுல இல்லையம்மா 2-3 வீடியோல அந்த புள்ள வந்து அந்த ட்ரெண்டிங் நெக்கு அந்த ட்ரெஸ் எங்கெல்லாம் போட்டிருக்கிறனோ அந்த வீடியோல எல்லாம் போயிட்டு இந்த நெக்கு வீடியோ போடுங்கன்னு போட்டிருக்கா. நான் கண்டிப்பா போடுறேன்னு ரிப்ளை பண்ணிட்டேன். நமக்கு தான் வேற வேற வேலை இருந்தனால பிஸியா போயிட்டோம்ல. கட்டிங்கும் பார்க்கணும்ல. நீ கூட லீவ் போட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கிளாஸ். ஆமா ஆமா நான் பாத்துடலாமா? மிஸ் பார்த்தேன். இந்த நெக்கை பொறுத்தவரையிலையும் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். அது மிஸ்டேக் ஆச்சுன்னா இந்த நெக்கே மிஸ்டேக் ஆகிடும். இப்போ முக்கியமாக நீங்கள் எப்படி வந்து அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கை இப்படி ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. கையும் ஷோல்டரும் சந்திக்குது இல்லையா? இப்படி ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த நீங்கள் வந்து இப்படி தொட்டிங்கன்னா இதில் ஒரு எலும்பு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களால் இப்படி தொடும்போது அந்த எலும்பு ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அந்த இடத்துல இருந்து அந்த சைடும் அதே இடத்துல வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா, நம்ம கை இப்படி வருது இல்லையா? சில பேரோட கை கொஞ்சம் குண்டா இந்த அளவுக்கு வரைக்கும் வரும். சில பேர் தான் அப்படியே இறங்கிடும். அப்போ நம்ம கை வரைக்குமே சில பேர் அளவு எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து இந்த ஆமுல் இருக்கு பாருங்க, வளைவு, அக்கல் வளைவு, அந்த அக்கல் வளைவு வர இடத்துல தான் ஷோல்டரும் வரணும். ஆமுல் வளைவு கண்டுபிடிக்க தெரியலன்னா கையை அப்படி லேசாக ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட அக்கல் வளைவு இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. அதுக்கு நேராக வச்சு நீங்கள் அளவெடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு டச் பண்ணாலே எலும்பு இருக்கிற ஃபீல் உங்களால் உணர முடியும். நீங்கள் அதில் இருந்து அந்த சைடுக்கு கரெக்டாக வச்சு அளவெடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நெக்கை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. ஓகேவா? நான் நெக்கு வந்து பின்னாடி டீப் வைக்க போகிறேன். ஸோ நம்ம டீப் வைக்கிறோம், ஃப்ரண்ட்லேயும் டீப்பாக நெக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 2 இன்ச்சை வந்து நீங்கள் கழிக்கணும். கழிக்கும் போது உங்களுக்கு 12 இன்ச்சு வரும். இந்த 12 இன்ச்சை நீங்கள் 2ஆல் பிரிச்சிங்கன்னா, அதாவது 2ஆல் டிவைடட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு வரும். ஓகேவா? அதில் உங்களுக்கு தையல் இடைவெளி 1/2 இன்ச்சு வேணும்னா 1/2 இன்ச்சை கூட்டுங்க, 1/4 இன்ச்சு வேணும்னா 1/4 இன்ச்சை கூட்டுங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தையல் இடைவெளி விடுறீங்களோ அவ்வளவுமே தச்சிடுங்க. தைக்காட்டி உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ என்னோடய ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சுக்கு நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த ஷோல்டரை வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ துணி வந்து இப்படி ஃபோல்ட் பண்ண பக்கம் டேப்பை வந்து வைக்கணும். வச்சுட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணணும். 6.5 இன்ச்சு, சாரி 6.5 இன்ச்சு. ஏனென்றா நம்ம வந்து தையல் இடைவெளி சேர்த்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு கழுத்து நல்ல அகலமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் இந்த 6.5 இன்ச்சை 2ஆக பிரித்து அப்படியே வைங்க. ஓகேவா? இல்லை உங்களுக்கு ரொம்ப அகலமாக வேண்டாம், உங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப குட்டியாக வர்றது விருப்பம் இல்லை, கொஞ்சம் பெருசாக அகலமாக வந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 2ஆக பிரிக்கும் போது 3.25 வருது இல்லையா? அப்போ 3.25 வைக்காமல் இந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு 3 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. சரியா? ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன செய்வோம், நெக்கு டீப் வெட்டுறதுக்கு உங்களுக்கு 6.5 இருக்குன்னு சொன்னால் அதை அப்படியே 2ஆக பிரித்து வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த துணி உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வரும் ஷோல்டர். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பக்கமாக 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நேரடியாக இங்கேருந்து 3 இன்ச்சு வைங்கன்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது 3 இன்ச்சு வைங்க, இங்கே 5 இன்ச்சு வைங்க அப்படின்றது நான் சொல்லலாம். ஆனால் அந்த 3 இன்ச்சு ஏன் வைக்கிறோம் அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அளவு இருக்கோ அதை 2ஆக பிரித்து உங்களுக்கு வைக்கலாம். உங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து சின்னதாகவோ கழுத்து அகலமாக இருக்கிறது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த 2ஆக பிரிக்கிற அளவில் இருந்து இந்த சைடு நீங்கள் தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 3 இன்ச்சு விட்டுருக்குறேன். இப்போ கழுத்தோட டீப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுக்கலாம். 5 இன்ச்சு வேணும்னா 5 இன்ச்சு, எவ்வளோ வேணுமோ எடுங்க. ஓகேவா? நான் 4 இன்ச்சு எடுக்கிறேன். 4 இன்ச்சு எடுத்து எல் ஷேப்பில் இதை வந்து
ட்ரா பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டேன், எல் ஷேப்பில் வரைஞ்சிட்டேன். இப்போ 2 இன்ச்சு கழிச்சது வந்து பேக் சைடில் நான் 6 இன்ச்சு வரைக்கும் டீப் வச்சுக்குவேன். ஓகேவா, அதனால தான் நான் 2 இன்ச்சை கழித்தேன். இப்போ நான் வந்து பேக் சைட்லேயும் 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி ரொம்ப சின்ன நெக்காக வைக்க போகிறேன்னு சொன்னால் இந்த 2 இன்ச்செல்லாம் நீங்கள் கழிக்கக்கூடாது. கழிக்காமல் அப்படியே இருக்கிற அளவை போட்டு தையலுக்கு சேர்த்து வச்சிடணும். பேக் சைடில் நெக்கோட டீப் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 இன்ச்சு 9 இன்ச்சு அந்த மாதிரி கூட வைக்கலாம். இதே மெத்தடை நீங்கள் சாரி ப்ளவுஸ்லேயும் நீங்கள் செய்யலாம். இப்போ எல் ஷேப்பில் வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ரவுண்டு ஷேப் வேணும்னா ரவுண்டு ஷேப் போடலாம், இல்லை இப்படி ஷேப் வேணும்னா ஹார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, லிட்டில் ஹார்ட் அந்த மாதிரி போடலாம். இல்லை உங்களுக்கு வி ஷேப் இந்த இடத்துல டைமண்ட் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைமண்ட் மாதிரி இப்படி கோடாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி போடுங்க. நான் வந்து ஒரு ரவுண்டு ஷேப் மாதிரி எடுக்கிறேன். சரியா, ரவுண்டு ஷேப் மாதிரி எடுத்தாச்சு. இது நீங்கள் இப்போவே கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம். இப்போ நெக்கை வந்து நான் ரவுண்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது ஆமுலும் எல் ஷேப்பில் போட்டு வரைஞ்சிட்டேன். ஆமுல் வந்து பார்த்திங்கன்னா நான் 6.5 இன்ச்சு வச்சு எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ ஷோல்டர், என்னோடய ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா, இதை நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். 3.5 இன்ச்சை 2ஆக எப்படி பிரிப்பீங்க? 3னா 1.25 இன்ச்சு வரும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதில் நான் வந்து குத்து மதிப்பாக இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வைங்க, இதிலேருந்து ஒரு 5 இன்ச்சு வைங்க, இது இப்படி கோடு போடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் இதை 2ஆக பிரித்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் உங்களுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். ஓகேவா, இதில் கழுத்து தைக்கும் போது 1/4 இன்ச்சு உங்களுக்கு தையலுக்கு போயிடும். அப்போ உங்களோட ஷோல்டர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ அந்த 1 இன்ச்சு நீங்கள் போடுவீங்க, 1 இன்ச்சு ஷோல்டர் வந்துட்டு மிச்சம் முழுக்க பிளெயினாக வரப்போகுது. அப்படி நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னால் இதை 2ஆக பிரித்து அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் அப்படி போட மாட்டீங்க. கொஞ்சம் இது ஒரு அட்லீஸ்ட் 1.25 சரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. ஓகேவா, நான் 1/2 இன்ச்சு இங்கே விடுறேன். உங்களுக்கு இந்த ஷோல்டரு சின்னதாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வைக்கலாம். ஆனால் இதுக்கு கிட்ட கொண்டு போய் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனுக்கு வெட்ட முடியாது. அப்போ அட்லீஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்கணும்? 1 இன்ச்சு சரி இருக்கணும். இப்போ இதை நான் டைரெக்டாக 1 இன்ச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த 1 இன்ச்சு ஏன் வைக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். சரியா, ஸோ 1 இன்ச்சு இதில் இருந்து இப்போ வச்சுட்டு இதிலிருந்து இந்த நெக்கை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வைக்கணும். ஏனென்றா அப்போ தான் இது இப்படி வந்து இங்கே இப்படி ஜாயிண்ட் ஆகிறதுக்காக. அப்போ இதை விட நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ இது 4 நான் வச்சிருக்கிறனால இதை 5 இன்ச்சு வைங்க. ஓகேவா, இந்த 5 இன்ச்சை அப்படியே லைன் வந்து போடுங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க. சிலர் வந்து இது 3.5 வை, இது 2 வை, இது 2.5 வை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இப்போ இது வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த 2 எல் சந்திக்குதுல்ல, அதில் நீங்கள் வேணும்னா கோடு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மேலே வேணும்னா நீங்கள் மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் மேலே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம கட் பண்ணும்போது இந்த வளைவை கட் பண்ணி இப்படி கீழே வந்து இப்படி இதை கட் பண்ணணும். அடுத்தது ஆம்புல கட் பண்ணணும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு போக போகுது, இதில் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போக போகுது. இப்போ எனக்கு தச்சு முடிய எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கிளாத் இருக்கும். ஓகேவா,
ஸோ எனக்கு 1.5 இன்ச்சு ஷோல்டர் இருக்கிற மாதிரி நான் எனக்கு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போடுங்க. எதனால இந்த மெத்தடை சொல்லி கொடுத்தேன்னா, யாரோட ஷோல்டருக்கு எப்படி வேணாலும் என்ன சைஸுக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக போட முடியும். வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக இல்லைன்னா ஒரு 2 தடவை பார்த்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த நெக்கு வந்து கட் பண்ணியாச்சு இல்லையா? இந்த இடத்துல இப்படி ரோப் வைக்கணும். ரோப் வந்து நீங்கள் ரெடிமேட் ரோப் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் துணியில் தைக்கிறீங்கனாலும் தைச்சிக்கலாம். இந்த 2 எட்ஜஸ்லேயும் நீங்கள் ரோப் வைக்கணும். இந்த டிசைனுக்கு கம்பல்சரி நீங்கள் ரோப் வச்சா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை எப்படி தைக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த மடிப்பு பக்கம் ஒரு சைடில் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. நெக்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணும்போது இந்த ஷோல்டரு நெக்கு சைடு எல்லாமே நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து ஃபோல்ட் பண்ணி வைங்க. 2ஆக மடிச்சுட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ அதுக்கு கீழே ஒரு துணி வைக்கிறேன். அது அந்த நெக்கை விட கொஞ்சம் கீழே இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. சரியா? இந்த ஃபோல்டிங்கும் கீழே வைக்கிற துணியோட ஃபோல்டிங்கும் 2மே நல்ல ஈக்குவலாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஷோல்டர் ஆமுல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். செக் பண்ண பிறகு நீங்கள் வந்து நெக்கு என்ன ஷேப்பில் இது இருக்கோ கீழ் துணியில் அப்படியே தெரிகிற மாதிரி அதை வந்து நல்லா அழகாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக கீழே எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணிடணும். கட் பண்ண பிறகு நெக்கில் வச்சு தச்சிட்டு நம்ம வந்து டேர்ன் பண்ணிட்டா இந்த நெக்கு முடிஞ்சிடும். ஆனால் இந்த மெத்தடு வந்து நான் தைக்க போகிறது கிடையாது, வேறு ஒரு மெத்தடு தான் நான் தைச்சி காட்ட போகிறேன். ஸோ தையல் தெரிஞ்சவங்க இந்த மெத்தடை நீங்கள் தைச்சிக்கோங்க. தையல் தெரியாதவங்க இப்போ நான் தைச்சி காட்ட போகிற மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த நெக்குக்கு மேலே ஒரு சதுர கிளாத்தை வச்சு அதோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ரோப்பை வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பாருங்கள், 2லேயுமே வச்சு அந்தந்த இடத்துல கரெக்டாக தைச்சி நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ தைச்சாச்சு இல்லையா? ரோப் வந்து சென்டரில் வர மாதிரியும் கீழே ஒரு துணியும் மேலே வந்து நெக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நீங்கள் எப்படி வேணாலும் வைங்க. சதுர துணி மேலே வர மாதிரி வச்சாலும் சரி, இல்லை கீழே வர மாதிரி வச்சாலும் சரி. நெக்கு உங்களுக்கு தைக்கும் போது தெரிஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நெக்கை வந்து அகட்டிடாமல், அதாவது அகண்டு வச்சிடாமல், அது என்ன அளவில் நீங்கள் வெட்டினீங்களோ அதே அளவுக்கு இந்த சதுர துணிக்கு மேலே வச்சு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிற மாதிரி பின் பண்ணுங்கள். பின் வந்து நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் நிறைய பின்னே பண்ணிக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு தைப்பீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 3 பின்னாவது நீங்கள் வந்து குத்திக்கோங்க. ஏன் வந்து இந்த ரோப்பை ஃபஸ்ட்லேயே தைச்சிட்டேன்னா நம்ம பின் பண்ணிட்டும் தைக்கலாம் ஈஸியாக. பட் பிகினர்ஸுக்கு வந்து அது மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த ரோப் வச்சதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் திருப்பி திருப்பி பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே ரோப்பை தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அதுக்காக தான் இப்போ பின் பண்ணதை வந்து நம்ம வந்து தைக்கணும். தைக்கக்குள்ளே கரெக்டாக 1/4 இன்ச்சு சைஸ் பார்த்து தைங்க. அப்படி 1/4 இன்ச்சு உங்களுக்கு தைக்க தெரியாதுன்னா நீங்கள் இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு மேலேயே தைங்க. அதே மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் வரும்போது இப்படி ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மேலே தூக்கிட்டு ஊசியை இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. அப்போ தான் அந்த ஒவ்வொரு வி ஷேப்பும் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் வந்து நீட்டாக வரும். அது ரொம்ப முக்கியம். ஸோ வளைவெல்லாமே கரெக்டாக தைங்க. ரொம்ப நிப்பாட்டாமல் ஓரளவுக்கு நீங்கள் அந்த ஷேப்புக்கு அப்படியே கரெக்டாக கொண்டு போங்க. ஆனால் மெயினாக இந்த வி ஷேப்பு, அந்த கார்னர் எட்ஜு டேர்ன் பண்ணுறதெல்லாம் ஊசியை நல்லா உள்ளே இறக்கி நிப்பாட்டிட்டு மேலே தூக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி உங்களோட துணியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தைங்க. ஸோ இந்த தைக்கிறது நெக்கை பொறுத்தவரையிலையும் இந்த டிசைனுக்கு தைக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பா நெக்கு, வி நெக்கு இதெல்லாம் தைக்க தெரிஞ்சுதுன்னா இதுவும் உங்களுக்கு ஈஸியாக தைக்க தெரியும். இப்போ நெக்கை வந்து தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சென்டர் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும்.
எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பின்னை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் எக்ஸ்ட்ரா துணி இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம கட் பண்ணணும். ஆனால் கட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டு சைட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெக்கு ஷேப்பு நம்ம தையல் இருக்குது பார்த்தீங்களா, 1/4 இன்ச்சுக்கு தைச்சிருக்கோம், அந்த அளவில் அப்படியே கரெக்டாக நீங்கள் வந்து வெட்டிடுங்க. இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ இந்த ஒவ்வொரு அந்த ஷார்ப்புக்கும் ஒரு சின்ன சின்ன கட்ஸ் கொடுங்க. இதோட பேர் நாட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரவுண்டுலேயும் இடையில சின்ன சின்ன நாட்ஜஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு டேர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த நாடாவை அப்படியே வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இன்னும் கூட இது கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த உள் சைடு இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை நம்ம கட் பண்ணிட்ட பிறகு நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ இந்த சதுர துணி எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அது இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு 1.5 வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு மிச்சத்தை வந்து கட் பண்ணலாம். நான் ஒரு ரவுண்டு ஷேப் இருக்கிற மாதிரியே கட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரவுண்டு ஷேப்பை ஃபஸ்ட்லேயே கட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கட் பண்ணணுன்னு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த ஒவ்வொரு வி ஷேப்பும் இருக்குது பாருங்கள், அந்த நூலுக்கு கீழே நம்ம கட் பண்ணிடக்கூடாது, ஆனால் நூல் வரைக்கும் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் தான் அது டேர்ன் பண்ணும்போது அந்த வி ஷேப்பு கரெக்டாக வரும். நாட்ஜஸ் கட் பண்ண பிறகு இப்போ நம்ம முன்பக்கமாக இது திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மெயினாக நம்ம என்ன செய்யணும்னா கழுத்தை சுற்றி ஒரு தையல் போடணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த நெக்கு வந்து தச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்ல கார்னர்ஸில் ஒரு தையல் எவ்வளோ நீட்டாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போ கையை நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா உங்களோட ஷோல்டர் துணி இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ணும்போதே பிளான் பண்ணி தான் கட் பண்ணுறோம். உள்பக்கம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். உள்பக்கம் வந்து இந்த விளிம்பு தெரிகிற மாதிரி இருக்குது இல்லையா, அதை மடித்து நீங்கள் இப்படியே ஒரு தையல் போடலாம். நான் வந்து உங்களுக்கு இப்போ பின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வரும்னு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இப்படி பின் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இப்படி ஃபுல்லாகவே ஒரு 5-6 பின்னு வந்து நீங்கள் மடித்து பின் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டு ஷேப்புக்கு மிஷினில் அப்படியே தைக்கலாம். இல்லை ஹெம்மிங் வேணும்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். தையல் வெளியில் தெரிகிறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவுமே விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியும் விடலாம். ஆனால் ரா எட்ஜஸ் தெரியாத அளவுக்கு விடணும். அப்படி விடும்போது இந்த நெக்கு ஷேப்புக்கு தையல் போட்டிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் தள்ளி ஒரு தையல் போடணும். இந்த ரவுண்டாக வர தையல் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த நெக்கு அந்த கழுத்தோட ஷேப்புக்கே இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பேக் சைடு இப்படி தைக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஸோ துணி வெளியில் வருமா, யூஸ் பண்ணும்போது துணி வெளியில் வருமா அப்படின்னு கேட்டால் இந்த ஷேப் நெக்குக்கு வராது. ஓகேவா, நீங்கள் ஆனால் கீழே விளிம்பு தெரிகிற மாதிரி விடாதீங்க. இந்த ஷேப் நெக்குக்கு உங்களுக்கு துணி வெளியில் வராது. ஏன்னா இது ஷேப்பே கொஞ்சம் மேலெலாம் போகுது, ரோப்பெல்லாம் வருது இல்லையா, அதனால் வெளியில் வரல. ஓகேவா, ஃபினிஷிங் நீட்டாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.